டடா! இன்னியோட அவுட்ஃபிட் வந்து கைண்ட் ஆஃப் க்ராப் டாப் தான். இதுவும் டாப் அண்ட் டோர்க்கின்ஸ் அந்த கேட்டகரியில வந்து மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது சொன்னா நம்ப மாட்டீங்க. இது அரௌண்ட் 150க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது எனக்குமே இது இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினைக்கல. இது ஒரு பாலி கிளாத் தான். பாலி காட்டனும் சொல்ல முடியாது. ஒரு மாரி பாலி மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து ப்ளூ கலர் ப்ளஸ் க்ரீன் ஃப்ளோரல் பிரிண்ட்ல இருக்கும். பட் இது வந்து என்னன்னா, நம்ம வியர் பண்ணுறத பொறுத்து தான். டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. ஒயிட்டுன்றதுனால டிரான்ஸ்பரண்ட்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அது டிரான்ஸ்பரண்ட்டா இருக்காது. எக்ஸஸ் சைஸ் தான் எடுத்திருந்தேன் நானு. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன டாப் எடுத்தாலும் உள்ள இன்னர் வந்து நீங்க ப்ராப்பரா பேர் பண்ணிங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். கை வச்சும் காட்டுறேன் பாருங்க. டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து பேகி ஜீன் தான் போட்டிருந்தேன். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வீடியோல. இந்த ஜீன் வந்து என்னோட ஃபேவரட். ஸோ என்ன க்ராப் டாப் ரிலேட்டடா இல்லை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு டாப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பேகி ஜீன் போட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹிப் இடம் வந்து தெரியாத மாதிரி கவர் ஆகிடும். ஸோ நான் எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் வியர் பண்ண மாட்டேன். ஃபுல்லி கவர்டு தான் போடுவேன். அது எனக்கு அப்படி தான் போட பிடிக்கும். என்னை யாரும் அப்படி தான் போடணும்னு சொல்லலை. பட் எனக்கு அப்படி பிடிக்கும். ஸோ அதுலேயே கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வித்தியாசமாக அப்படி யோசித்து யோசித்து போடுவேன். ஸோ இந்த ஜீன்ல வந்து பின்னாடியுமே பாக்கெட் இருக்கும். ஃப்ரண்ட்லேயுமே இருக்கும். டிக்கெட் பாக்கெட்ஸுமே இருக்கும். சும்மா சீனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைப் வந்திருக்கும் நடுவில். ஸோ அகெயின் இந்த பேண்ட் வந்து இது ஆக்சுவலாக ப்ளூ கிடையாது. ஒரு மாதிரி எலிஃபண்ட் ப்ளூ ப்ளஸ் பிளாக் ரெண்டுமே மிக்ஸ்டடாக இருக்கும். ஸோ ஓவரால் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஸ்டட்டு தான் போட்டிருந்தேன் கோல்டு பிளேட்டடில். அண்ட் இந்த ஜீன் இப்படி தான் இருந்தது. இந்த அவுட்ஃபிட் ஒயிட் கலர் க்ராப் டாப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படிலாம் இருக்காது. பட் உடம்போட கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் அது தெரியும். ஸோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட் இன்னர் அதெல்லாம் வியர் பண்ணி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக அவுட்ஃபிட் அப்படியே தான் இருந்தது. இது சும்மா வெளியே கேப்சர் பண்ணது. அதிசயமாக சூரியன் வந்திருந்தான். அதுவும் லைட்டாக. பாய்.